குண்டூர் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் பண்ணலாமா? ஒன் டைம் நாச்சும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு தடவ கத்திரிக்காய் வாங்குறப்பயும் இதே மாரி தான் செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட்டு சும்மா வேற லெவலா இருக்குங்க. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு 1/4 கப் கொப்பரை தேங்காய இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறுனோனே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுலயே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கிலோ கத்திரிக்காயை இந்த மாரி காம்ப மட்டும் கட் பண்ணிட்டு 4ஆ கீறி வச்சிருக்கேன். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிடுங்க. மிச்சம் வச்சிருக்க மசாலாத்துலையும் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஜூஸியா வெந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிரும். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா வேற லெவல் காம்பினேஷனா இருக்குங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே. பாய்.